வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடகராசிக்கு சந்திரமகா தசை அப்படிங்கிறது என்ன செய்யும், இந்த 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா கடகராசிக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். சந்திரதசை நடக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்கு மத்தியம வயதில் இருந்து வயதான காலகட்டம் வரை இடையில கூட வரலாம். அதாவது ஒரு 35 வயசுக்கு மேலே 82 வயசுக்குள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய தசை. உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து 35 வயசுலேருந்து 82 வயசுக்குள்ளே வரும். இதை தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இந்த வயதில் தான் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ தசா புத்தி இருப்பு இருக்கோ 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அதை பொறுத்து தான். இந்த கடகராசியில் 3 நட்சத்திரங்கள்: புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் வரும். இது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். கன்ஃபார்மாக இந்த வயசில் தான் வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புக்களை பொறுத்து இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ 17 வருடங்கள், அதாவது சனியுடைய தசை 19 வருடம்னாக்கா, இப்போ தசா புத்தி இருப்புக்கள் ஒரு 17 வருடங்கள் வச்சுப்போம். 17 வருடங்கள் இருந்துச்சுனாக்கா 17 ப்ளஸ் புதன் தசை 17 34. அப்போ 34 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 34 ப்ளஸ் ஒரு 7 அப்படின்னாக்கா 41. 41 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை வரும். அப்போ 41லேருந்து 61 வயசு வரைக்கும் சுக்கிர தசை 20 வருடங்கள். 61 to 67 வரைக்கும் சூரிய தசை. அப்போ 67லேருந்து தான் 10 வருடங்கள் 77 வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும். இது பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. சென்ட்ரு பகுதியில் 2ஆம் பாதம் முடிய இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் எடுத்துப்போம். 10 ப்ளஸ் 17 புதன் தசை, அதன் பிறகு 7 கேது தசை. அப்போ 34 வயசுக்கு பிறகு 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை வந்துடும். அதன் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. அப்போ 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இந்த சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும். கடைசி பாதம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் தசா புத்தி எடுத்துப்போம். 1 + 17 புதன் தசை. அப்போ 18 வயசு வரைக்கும் வந்துடுமா? 18 + ஒரு 7 கேது தசை 23 ஆச்சா? 23 + ஒரு 20 சுக்கிர தசை 43. 43லேருந்து 6 வருஷம் சூரிய தசை. அப்போ 50, கிட்டத்தட்ட 49. இப்போ 50 வயசுலேருந்து 60 வயசுக்கு அந்த லெவலில் வரும். அதாவது பூச நட்சத்திரம் கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 16 வருடங்கள் இல்லை 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துப்போம். 15 + 7 கேது தசை 22 ஆச்சா? 22 + சுக்கிரன் 20 வருடங்கள் 42 ஆச்சா? 42க்கு பிறகு ஒரு 6 வருடங்கள் 48. 48 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 2 பாதம் முடிய இருக்கிறவங்களுக்கு 10 வருடங்கள் எடுத்துட்டா கூட 10 + 7 அப்படின்னாக்கா 17 கேது தசை ப்ளஸ் 20 சுக்கிர தசை. இப்போ 37. 37லேருந்து 43 வரைக்கும் சூரியன் வந்துடும். இப்போ 43லேருந்து 53 வரைக்கும் உங்களுக்கு சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும் சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் கடைசியில் இருக்காங்க பார்த்தீங்களா, 4ஆம் பாதம். அந்த 4ஆம் பாதத்துலேயும் முடிகிற ஸ்டேஜில் இருப்பாங்க. 1 வருஷம் 6 மாதம் இது மாதிரி. அவங்களுக்கெல்லாம் 1 வருஷம் எடுத்துக்கிட்டா கூட 7 வருஷங்கள் கேது தசை. அப்போ 8 வருஷம் வரைக்கும் வந்துடும். ப்ளஸ் 20 வருடங்கள் சுக்கிர தசை. அப்போ 20 + 8னா 28. 28க்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 28 + 6னா 34. அப்போ 34 வயசுக்கு மேலே 35லேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 35 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இதை சொல்லி முடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கரெக்டாக நீங்கள் பொருத்தி பார்த்துங்க. இப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 82 வயசு இருக்குது. இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகம், இப்போ சந்திர தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன்,
எந்த கிரகத்தை பற்றி பேசணுன்னாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் அது என்ன நட்சத்திரம் ஏறி இருக்குது அது வந்து பொதுவாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை அது பார்த்தோம்னா அது சொல்லலாம். பொதுவாக சொல்லும்போது அந்த நட்சத்திரம் யாருன்னா இப்படி இருக்கும், இல்லை அவயோக நட்சத்திரம் யாருன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சந்திர மகாதசைக்கு மட்டும் சந்திரன் இருக்கிற இடமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எந்த நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுவார். இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து தான் தசை பண்ணுறார். இது குருவுடைய நட்சத்திரம். ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரமும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம், அதாவது பாக்கியஸ்தானாதிபதியோட நட்சத்திரம். குருவுடைய நட்சத்திரம் ஏறினாலே இந்த சந்திரமகாதசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கலாம். உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வரைக்கும் மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த 2024 இருக்காது, ஓரளவுக்கு கிளியர் ஆகும். டோட்டலாக நல்லபடியாக சொல்லலாம், நல்லாயிருக்கும். அஷ்டம சனியில் இருந்த மாதிரிலாம் இப்போ இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏன்னா 6ஆம் இடம் சம்மந்தப்படுதுன்னா எப்படி நோய் நொடி கடன் வழக்குகள் இது மாதிரி இருக்கலாம். எது சார்ந்து வழக்கு இருந்தாலும் சரி, சொத்து சார்ந்த வழக்கு இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் சரி ரிலீஸ் வரும். ஒன்று. இன்னொன்று வந்து நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் கம்மியாகும். கடன் பிரச்சனை, கொடுத்த கடன் வரலன்னா வரும். வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா அதுக்குண்டான வருமானத்தை கொடுத்து இப்போ வருமானம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனையாக அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ பூச நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது 35 டு ஒரு 62 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் தசை நடத்தக்கூடிய கிரகம். பூச நட்சத்திரம்னாவே உங்களுக்கு சனியோட நட்சத்திரம் ஏறி தான் தசை பண்ணுது. இது கூட பரவாயில்ல. சனி வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருந்தால், சனியோடைய நட்சத்திரம் ஏறினா இல்லையா அந்த பூச நட்சத்திரம், அதாவது சந்திர மகாதசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வீடு கொடுத்த கிரகத்தையும் பார்க்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் யார்னாக்கா இவர் தான், சந்திரமகன் தான் ஆட்சியில் இருப்பார். கூட ராகு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது இருந்துச்சுனாக்கா, இப்போ சந்திரனோடு சேர்ந்து இப்போது உங்கள் ராசியிலே இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும். இன்னொன்று, அந்த நட்சத்திராதிபதி, இந்த பூச நட்சத்திராதிபதி ராகுவோட கேதுவோட சேர்ந்து இருக்கிறது, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, அவயோக கிரகங்கள் நட்சத்திரம் ஏறி இருக்கிறது. சனி பகவான் நான் சொல்கிறது, அந்த நட்சத்திரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையவே கொடுத்துருக்கலாம். நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். மனசு ரீதியாக நிறைய பாதிச்சிருப்பீங்க. இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். ஏன்னா மனசு வந்து ரொம்ப அலப்பாஞ்சிட்டே இருக்கும். வேலையில் வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறீங்களா, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தாலோ, அங்கே மதிப்பு மரியாதை எதிர்பார்த்துருந்தாலோ, இல்லை சம்பள உயர்வு எதிர்பார்த்துருந்தாலும் சரி, அது எல்லாமே தடையாக இருந்திருக்கும். சந்திர தசையில் முன்னாடி 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் அது சொல்லலாம் பொதுவாக. அது கடைசியாக நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்கும், எது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும், எதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். இப்போத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக பார்த்துருவோம். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தசையாக இது பிறகு அமையும். இந்த தசையில் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். இப்போ சனி வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், இல்லை 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால், அது மாதிரி இவர் வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த நட்சத்திரம் ஏறினாவே இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர மகாதசைங்கிறது அந்த அளவுக்கு நல்லது செய்யாது. ஏன்னா மைண்டு வந்து ரொம்ப உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகினே இருக்கும். தேவையில்லாத மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். இது ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா சனி விடுதலை ஆயிட்டார். 2018 இருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இப்போ வந்து சந்திர மகாதசை ஆரம்பிச்சிருந்ததுனாக்கா, இல்லை சூரியன் முடிஞ்சு சந்திரன் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், 7ஆம் இடத்துல சனி வரும்போது ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 6ஆம் இடத்துல சனி டச் ஆகும்போதே ஆரம்பிச்சிருக்கலாம் சந்திர மகாதசை அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த தசை சரியில்லைன்னாக்கா சனியும் சேர்ந்து செய்யும், அதாவது கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான், அதான் நட்சத்திராதிபதி ஒன்று, ஏன்னா கூட சேர்ந்த கிரகத்தையும் பார்க்கணும். இந்த ராகு கேது சேர்ந்தது அது ஒன்று. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கும், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சந்திர மகாதசைங்கிறது. அதாவது சனி சேர்ந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தை அப்படியே கெடுத்துருக்கும். வேலை சார்ந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்ததுன்னா வேலை சார்ந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. இது வந்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகும். திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நெருக்கடி, கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் எல்லாமே இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்துச்சோ அத்தனை ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகும். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்களையும் பார்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன், நான் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும்தான் இந்த சந்திர பகவான், அதாவது அந்த நட்சத்திராதிபதி சனி சரியில்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும்.
ஆனால் சனி நல்லா இருந்தாருனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்காது. வேலை வாய்ப்பு, பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒன்று நடக்குது, தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று இருக்குது, ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கும். மருத்துவம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. டோட்டலாக உங்களுக்கு வந்து இப்போ பிரைட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு லைஃப் அமைய போது இந்த சந்திர மகாதசையில் இந்த 2026லேருந்தே சூப்பர். உங்களுக்கு ஒரு 7.5 வருஷத்துக்கு விடுதலை தான். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை சந்திர மகாதசை அப்படிங்கிறது. ஏன்னா நட்சத்திராதிபதி ரொம்ப மோசமான கிரகம் அது புதன். இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் வந்து ஏன்னா 3ஆம் அதிபதி விரையாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணால் அந்த கிரகம் ஏதோ ஒரு வகையில் சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் தசை, அதாவது புதனோட நட்சத்திரம் ஏறின சந்திர மகாதசை அப்படிங்கிறது நல்லது பண்ணியிருக்கும். இல்லைனா நல்லது பண்ணியிருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 பார்ட்டாக பிரிச்சுப்போம். சந்திர மகாதசையில் 10 வருடங்கள், முதல் 5 வருஷம், பின்னாடி 5 வருஷம். இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு ஆரம்பித்து இப்போ அஷ்டம சனி ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதாவது சந்திர தசையில் சனி புத்தி சென்ட்ரு பகுதி. இந்த சனி புத்திக்கு முன்னாடி இருந்தீங்கன்னாக்கா இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குது வச்சிங்களேன். இன்னும் 1 வருஷம் இருக்குது. இப்போ சனி புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷம் இருக்குது, இல்லை 6 மாதம் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி புத்தி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போத்துலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிளியராக சொல்கிறேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சனி புத்தியிலேருந்து ஒரு வேலை கிடைக்கும், ஒரு மாற்றம் வரும். அதிலிருந்து உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி சந்திரன் எங்கேயாவது மாட்டி விடும். சும்மா நம்ம போயிட்டு இருக்கும்போது எவனா வந்து இச்சிடுவான். அது மாதிரி ஏதாவது அடிப்படம், ஆப்ரேஷன், அது இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்கும். நெகட்டிவ் சொல்ல, பெரும்பாலும் சனி தசையில் சந்திர புத்தி, அதே மாதிரி சந்திர தசையில் சனி புத்தியெல்லாம் இது கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கிறது உண்டு. நம்ம வந்து எல்லாத்துலேயும் கவனமாக நடந்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை கொடுக்கலாம். கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்குவீங்க, எதுவாக இருந்தாலும் சரி. இந்த தொழில் ரீதியாக ஓரளவுக்கு வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது முதல் 5 வருஷத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் தான் போயிருக்கு. சந்திர தசைங்கிறது 3 வருஷம் தான் போயிருக்கு, இல்லை 4 வருஷம் போயிருக்கு. இப்போ சனி புத்தி ஆரம்பிக்கலைனாக்கா சனி புத்தியிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சந்திர தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 5 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது சனி புத்திக்கு பிறகு அதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஆரம்பிச்சுது. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆரம்பிச்சு இப்போ சனி புத்தியும் முடிஞ்சு புதன் புத்தி போயிட்டுருக்கு. அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அதாவது பின்னாடி வரக்கூடிய அந்த 4 வருடங்கள் இல்லை 3 வருடங்கள் இருக்குது இல்லையா, பெருசாக மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அதே தெளிவாக சொல்லிடுவோம், பெருசாக மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று சனி புத்திக்கு முன்னாடி அஷ்டம சனி முடிஞ்சிடணும். சனி புத்தி ஆரம்பித்த பிறகு அஷ்டம சனி முடிஞ்சிருந்தால், ஏன்னா சனி புத்தியும் சேர்ந்து செய்யுது அப்படின்னாக்கா சனி சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவயோக கிரகங்கள். ஏன்னா சந்திர தசைக்கு சனி புத்தி நன்மை செய்யாது. ஏன் அவங்களுக்கு மட்டும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, சனி அமர்ந்த இடத்துல இருந்து இப்போ அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த சனி புத்திக்கு முன்னாடி அஷ்டம சனி முடிஞ்சுனாக்கா உங்களுக்கு நல்லது, சனி புத்தியிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி புத்திக்கு பிறகும் அந்த அஷ்டம சனி தொடருது, இப்போ புதன் புத்தியில் தான் உங்களுக்கு அஷ்டம சனியே முடியுது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி அமர்ந்த இடம் சரியில்லை. அப்போது பின்னாடி வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ புதன் புத்திக்கு பிறகு கேது புத்தி, சுக்கிர புத்தி, இந்த சூரிய புத்தி வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணே இருக்கும். அது எப்படி பார்த்தாலும் ஒன்று தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா சனிக்கே சரியில்லாமல் இருக்கும், சனியோடு சேர்ந்துருக்கும், ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும். இது மாதிரி அமைப்புகளை உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அந்த பின்னாடி வரக்கூடிய 5 வருஷத்தில் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷத்தில் அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு சந்திர தசை ஆரம்பிச்சுது, இல்லை சந்திர தசையும் அஷ்டம சனியும் எனக்கு ஒன்றா ஆரம்பிச்சுது அப்படின்னாக்கா ஒரு 2.5 வருஷம், இன்னும் 2.5 வருஷம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2.5 வருஷம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்காது. இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த சந்திர தசைக்கு பேசணும்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். இந்த முன்னாடி 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சந்திர மகாதசை அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க. அதாவது 35 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் ஒரே மாதிரி தான். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட கடன், நோய், வழக்கு, அது மாதிரி கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாத கஷ்டப்பட்டுருக்கீங்க. இது தொழில் ரீதியாகவும் இருந்திருக்கு, வேலை ரீதியாகவும் இருந்திருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து சந்திர மகாதசையில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, நிறைய பிரிதெல்லாம் கொடுத்துருக்கு.
வேற ஒரு தொடர்பு, அதாவது உங்களோட பார்ட்னர் இருக்காங்களே வீட்டில், அவங்களுக்கு வேற ஒரு தொடர்பு. ஏன்னா இங்கே சந்திர தசை உங்களுக்கு நடக்குதுன்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ அவங்களுக்கு வந்து சனி தசை போனாலும், அப்படி இல்லை ராகு சனி சம்மந்தப்பட்ட தசை, ஏதோ ஒன்று சனி சம்மந்தப்பட்ட தசை, அவங்களுக்கு ஒரு 7.5 சனி இது மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிருப்பாங்க. இது மாதிரி ஒரு சில தொடர்புகளை கொடுத்து பிரியவும் வச்சிருக்கு. ஒரு சில பேர் வந்து வீட்டில் பிரிஞ்சிருப்பாங்க, ஒரே ரூமில் இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, வேற வேறு ரூமில் இருப்பாங்க, 2 பேருக்கும் ஒத்து வராது, பிரியவும் மாட்டாங்க, சேர்ந்து வாழவும் மாட்டாங்க, பேச்சுவார்த்தையாக இருக்காங்க. அது மாதிரி இருந்திருக்கு. அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த சந்திர தசையில். இப்போது இதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தையிலேருந்து ஓரளவுக்கு சுமூகமாக போயிட்டு கொஞ்சம் புரிஞ்சிக்கிற ஒரு நல்ல தன்மை ஏற்படுத்தும். இது மாதிரி தொழிலில் நிறைய டவுன் ஆச்சு, கடன் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, மொத்தத்தையும் மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேனாக்கா இப்போ புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய இது மாதிரி நல்ல பலன்களை அதிகமாக சொல்லலாம் சந்திர தசையில். பேசணுன்னா நிறைய பேசிட்டே போகலாம், ஏன்னா அதுக்குண்டான ஒரு டைம் இல்லை. ஏன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வேகமாக பேசி முடிக்கிறேன், தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதில் வந்து இந்த சந்திர தசைக்கு நல்ல ஒரு லைஃப் அமைப்போது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த 2026. நன்றி.